ஹாய் காய்ஸ், மோஸ்ட்லி என்னுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அஃபர்மேஷன் மெடிடேஷன் ஏதாவது ஒன்று செய்வேங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே காலையில் உளுத்தம் பருப்பு ஊற வச்சு தாங்க அரைச்சி கலக்குவேன். இட்லி தோசைலாம் நல்லா வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக வரும், எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். நீங்கள் நைட்டு மாவு அரைச்சி வச்சு காலையில் உளுத்தம் பருப்பு அரைச்சி கலந்து பாருங்கள், கண்டிப்பாக இட்லி தோசை சூப்பராக வரும். வரவங்களுக்கு மாவு ஊற்றிட்டு இந்தாண்ட சாப்பாடு, கீரை, பொரியல், ரசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. ஜாமானமும் விளக்கி க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே ஓடிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டு போனாங்க, அடடா இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமேன்னு ஃபீல் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஈவினிங் வரவங்களுக்கு அரிசி ஊற வச்சிட்டேங்க. பாப்பாவும் தம்பியும் விளையாட போயிட்டாங்க. விளையாண்டுட்டு வந்து அம்மா ஏதாச்சும் வேணும்னு கேட்பாங்க. என்ன வேணும்னு கேட்டாலும் இதுதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, அவங்களா வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே நம்மளா ஏதாச்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். வீட்டில் பப்பாளி பழம் இருந்தது. சரி ஓகே, பப்பாளி அறுத்து க்ளீன் பண்ணி பீஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்க வரத்துக்குள்ளே நான் பப்பாளியை கட் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா பப்பாளி விதையெல்லாம் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி ஒரு கப்பில் ஸ்பூன் போட்டு பாப்பாட்ட கொடுத்தா அவள் எனக்கு இது வேணான்ட்டா, எனக்கு ஜூஸ் தான் வேணும் அப்படின்னா. ஓகே, அது என்ன அவ்வளோ பெரிய வேலையா, நம்ம அரிஞ்சு வச்ச பப்பாளியை அப்படியே ஆட் பண்ணி கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஒரு அடி அடித்தா பப்பாளி ஜூஸ் ரெடி அப்படின்ட்டு நம்ம அரிஞ்சு வச்ச பப்பாளி எல்லாம் கட் பண்ணி பால், சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு அடி அடித்து கொடுத்தேங்க. பாப்பாக்கும் தம்பிக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க. அதுவும் தம்பினா எனக்கு கண்டிப்பாக நாளைக்கும் இதே மாதிரியே பப்பாளி ஜூஸ் வேணுமா அப்படின்னா, ஓகே இப்போ செஞ்சதை கூடி கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். தம்பி ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததான் நெல்லிக்காய் இருந்தது, அதை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கலக்கி வச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக இட்லி பொடி காலி ஆகி போச்சுங்க. சரி இட்லி பொடி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுத்து பருப்பை ஆட் பண்ணி இட்லி பொடி செஞ்சேன். அது கஸ்டமருக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரி இல்லை, டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னாங்க. அதுக்கு காரணம் நான் லாஸ்ட் டைம் வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன், ஆனால் அடுத்த டைம் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன். சரி உங்களுக்கு அடுத்த டைம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட்டில் நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்படியோ கருப்பு உளுத்தம் பருப்பு தேடி கண்டுபிடிச்சி இட்லி பொடிக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஈவினிங் வரவங்களுக்கு மாவு கலக்கி வச்சாச்சு. அவங்க வந்தாங்களா மாவு ஊற்றிட வேண்டியதான்.